ஹலோ டெவலப்பர்ஸ். நாம் இன்றைக்கி ஜெமினி சிஎல்ஐ பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறையா டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம நிறையா ஏஐ மாடல்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ChatGPT நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கூகுள் ஜெமினி, டீப்சீக்கு, கிராக், இதெல்லாம் வந்து ஏஐ மாடல்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ப்ராம்ப்ட் போட்டோம்னா நம்ம அது அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ். ஓகேவா? ஜெமினிங்கிறது வந்து கூகுள் டெவலப் பண்ண ஒரு ஏஐ மாடல். ஸோ ChatGPT வந்து ஓப்பன் ஏஐ டெவலப் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ டீப்சீக் வந்து அந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒவ்வொரு ஏஐ மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ கூகுள் வந்து நிறையா ஏஐ மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கு. ஜெமினியில் வந்து நிறையா வேரியன்ட்ஸ் இருக்கும். 1.5, 1.5 ஃப்ளாஷு, 2.5, 2.5 ப்ரோ, இதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ நிறையா பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாடல் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஏஐ மாடல் கூட வந்து எத்தனை வழியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ChatGPT கூட போய் பேசணும்னு வைங்களேன். சப்போஸ் நீங்கள் சிம்பிளி போய் ChatGPT நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்து ChatGPTக்குள்ளே போய் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் போட்டிங்கன்னா வந்து அது வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஏஐ மாடல்ஸ் கூட அப்படி ஜெமினி கூடயும் அப்படி தான், கிராக் கூடயும் அப்படி தான். ஓகேவா? ஸோ அவங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். அது வந்து ஒன் ஆஃப் த வே. இன்னொரு வே என்னது, அவங்களுடைய டெவலப்பர் பேஜுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து ஒரு ஏபிஐ கீ கொடுப்பாங்க. அந்த ஏபிஐ கீ வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய எஸ்டிகேவை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஏபிஐ கே கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து another வே. இன்னொன்று என்னதுன்னா, சப்போஸ் வந்து இப்போ ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ்னு வைக்கிறேன், லாமா, அதாவது மெட்டா கிரியேட் பண்ணது, ஃபேஸ்புக் கிரியேட் பண்ண மாடல்ஸ்லாம் வந்து அவங்களுடைய சோர்ஸ் கோடை வந்து ஓப்பனாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கிட்ஹப்பில். ஸோ யார் வேணாலும் வந்து அவங்களுடைய கோடை டவுன்லோட் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் ஏஐ மாடலை வந்து நம்மளுடைய மிஷின்லேயே வந்து ரன் பண்ணலாம். சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் ஓப்பன் ஏஐ ChatGPT கூட டைப் பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் போட போட உங்களுடைய டேட்டா வந்து ஓப்பன் ஏஐ சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைவசி வந்து இருக்காது. ஸோ உங்களுடைய டேட்டா வந்து ஓப்பன் ஏஐ கிட்ட வந்து இருக்கும். சேம் வித் ஜெமினி. ஓகேவா? ஸோ ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ்னால் வந்து அந்த மாடலோட கோட் வந்து நீங்களே வந்து லேப்டாப்பில் வந்து லேப்டாப்லேயே இல்லை உங்களுடைய மெஷின்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி, ஸோ இந்த மாடல் ரன்னரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓலாமா யூஸ் பண்ணியோ டாக்கர் மாடல் ரன்னர் யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து அந்த ஏஐ மாடல்ஸை வந்து உங்களுடைய மிஷின்லேயே வந்து ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணும்போது உங்களுடைய டேட்டா வந்து எங்கேயும் போகாது, உங்களுடைய மிஷின்லேயே இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸோட லேட்டன்சி வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுடைய லேப்டாப் தான் ஒரு சர்வராக ஹேண்டில் ஆகும்போது ஸோ ரெஸ்பான்ஸும் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 3 வேஸ். ஓகேவா? ஒன்று வந்து அப்ளிகேஷன் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஏபிஐ வழியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து அந்த மாடல் வந்து ஓப்பன் சோர்ஸாக இருந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சர்வர்லேயே வந்து உங்களுடைய மிஷின்லேயே வந்து ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஜெமினி கூகுள் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ நம்ம வந்து டெர்மினல் தெரியும்ல, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தாலும் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து டெர்மினலுங்கிற ஒரு வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னதுன்னா வந்து நம்ம என்ன தான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலும், நம்ம வந்து என்ன தான் கமாண்ட் ரன் பண்ணாலுமே வந்து டெர்மினல் நம்ம வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபெமிலியரான திங். ஓகேவா? ஸோ விண்டோஸில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவாங்க, லினக்ஸில் வந்து டெர்மினல், மேக்லேயும் வந்து டெர்மினல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஜெமினி என்ன கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெர்மினல்லே வந்து ஜெமினி கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அதை வந்து டெர்மினல்லே வந்து ஜெமினி கூட பேசுகிற மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் விட்ருக்காங்க. ஓகேவா? ஓப்பன் சோர்ஸ் ஏஐ ஏஜென்ட். ஓகேவா? அதனால அவங்களுடைய சோர்ஸ் கோட் வந்து என்னது கிட்ஹப்பில் இருக்கும். ஸோ இங்கே போனீங்கன்னா வந்து அவங்களுடைய பிளாகில் வந்து சொல்லியிருக்காங்க, சாரி, இங்கே போனீங்கன்னா வந்து ஜெமினி சிஎல்ஐ அவங்களுடைய கிட்ஹப் ரெபாசிட்டரிக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் அவங்களுடைய சோர்ஸ் கோடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கோடை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நானும் வந்து ஜெமினி சிஎல்ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நம்ம வந்து இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வித் ஜெமினி சிஎல்ஐ யூ கேன் query and edit large code bases in and beyond ஜெமினிஸ் 1 million token context window. இப்போது உங்களுடைய ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வைங்களேன், அதை பற்றி நீங்கள் வந்து கேட்கலாம் ஜெமினிட்ட. அண்ட் தென் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த கோடை வந்து இந்த இஷ்யூ இருக்குது, இந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா வந்து இந்த ஐக்கானை வந்து மாற்று, இந்த ஸ்டைலை வந்து மாற்று அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து
நார்மலாக ஒரு ஹியூமன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஜெமினிட்ட பேசி நம்ம வந்து நம்மளுடைய சர்வீஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரேட் நியூ ஆப்ஸ் ஃப்ரம் பிடிஎஃப்ஸ் ஆர் ஸ்கெச்சஸ் யூசிங் ஜெமினிஸ் மல்டி மாடல் கேப்பபிலிட்டிஸ். மல்டி மாடல்னால் வந்து இப்போ வந்து நிறைய கொடுக்கலாம். மல்டி மாடல்னால் வந்து அது வந்து டெக்ஸ்ட் மட்டும் ஜென்ரேட் பண்ணாது, இமேஜ் வந்து நீங்கள் கொடுத்து வந்து அதில் இருந்து வந்து டேட்டா எடுக்க சொல்லலாம். அண்ட் தென் வந்து இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கெலாம் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிஐ கீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணணுன்னு வைங்களேன், இமேஜ் ஜென்னு இல்லைனா வீடியோக்கு வந்து வியோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து காசு கட்டுற மாதிரி ஏபிஐ, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஏபிஐக்கு கொடுப்பாங்க. அந்த ஏபிஐக்கு நீங்கள் வந்து ஜெமினியில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து டெர்மினல் வழியாகவே வந்து நீங்கள் வந்து இமேஜும் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. எம்சிபியும் நீங்கள் வந்து இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறைய எம்சிபி சர்வீஸ் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் சர்வீஸ் இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவாங்க? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே நீங்கள் கமெண்டில் பார்த்தீங்கன்னா என்பிஎக்ஸ் என்பிஎம்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. என்பிஎக்ஸ்னால் என்னது, நோட் பேக்கேஜ் இன்ஸ்டாலர். ஓகேவா? என்பிஎம்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஓகேவா? பேக்கேஜ் மேனேஜர் இதெல்லாம் இது கண்டிப்பாக வந்து நீங்கள் நோடு நேம்லேயே வந்து நோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நோட் ஜேஎஸ் தேவை. ஸோ ஓகேவா? என்னுடைய சிஸ்டமில் வந்து நோட் ஜேஎஸ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணலன்னா வந்து நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு தகுந்தாப்பில் வந்து உங்களுடைய எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு நோட் ஜேஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த கமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து அவங்களுடைய கிட்டப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க, அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லைனா வந்து பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே போனேன்னு வைங்களேன். ஸோ ஒரு டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஃபோல்டர் இதுக்குன்னு. ஓகேவா? ஸோ நோடு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து நோடு இருக்குது. உங்களுடைய டெர்மினலில் கமாண்ட் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் எந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டருக்கு போய் நோடு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெமினி இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? ஜெமினி இல்லை. ஓகேவா? நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பேஷ்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த கமாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேவா? என்பிஎம் இன்ஸ்டால் -g. இங்கே -gm போடுறோன்னா இது வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளேயே இருக்காது. இந்த பேக்கேஜ் உங்களுடைய மொத்த சிஸ்டம்லேயே வந்து இந்த பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? -gனா குளோபலாகவே இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? கூகுள் ஜெமினி சிஎல்ஐ. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கூகுளோட பேக்கேஜஸ் எல்லாமே வந்து ப்ரிஃபிக்ஸ் என்னது @கூகுள்னு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து கூகுளோட ஜென்ரேட்டிவ் மாடல் பேக்கேஜ் எஸ்டிகே யூஸ் பண்ணாலும் கூகுள் ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல் அப்படின்னு இருக்கும். மாடல் கான்டெக்ஸ்ட் போட்டோம்னா கூகுள் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் வந்து கூகுள்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ நம்ம வந்து என்பிஎம்மே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கிட்டப் யூஸ் பண்ணாலும் வந்து அந்த மேலே உள்ள கமாண்டு கிட்டப்போட கோடை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இது வந்து என்பிஎம்மோட டெப்ளிகேஷன் வார்னிங் தான், அது பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஜெமினி சிலையை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. வேர்ஷன் செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வேர்ஷன் செக் பண்ணும்போது பாருங்கள் 0.1.1. ஓகேவா? 0.1.10 வருது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஜெமினி வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ரன் பண்ணுறதா ஜெமினி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வரும்போது வந்து உங்களுக்கு வந்து தீம் பிக் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? கலர் தீம் உங்களை டார்க்காக லைட்டாக இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சைன்இன் பண்ண சொல்லுவாங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை. ஓகேவா? ஸோ திஸ் வில் கிராண்ட் யூ அப் டு 60 மாடல் ரிக்வெஸ்ட் per minute. 1 மினிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எத்தனை வாட்டி ப்ராம்ப்ட் பண்ணலாம், 60 வாட்டி நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து 1000 முறை வந்து அந்த கூகுளுக்கு அந்த ஜெமினி கூட வந்து ப்ராம்ப்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சைன்இன் பண்ணலாம். ஜெமினி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ என்னதுன்னா நீங்கள் வந்து ஏபிஐக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? உங்களுடைய என்வாயன்மெண்ட்டில் வந்து ஜெமினியோட ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோவுக்கு போய் ஒரு ஏபிஐக்கு வந்து இங்கே கெட் ஏபிஐக்கு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய அக்கௌண்ட்டை சைன் பண்ணி கெட் ஏபிஐக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏபிஐக்கு கொடுப்பாங்க. அதை காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா நான் வீடியோவில் வந்து என்னோடய ஏபிஐக்கு வந்து காட்ட முடியாது. ஸோ
அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய உங்கள் டெர்மினல்லே வந்து அந்த ஏபிஐக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ கூகுள் வந்து ஜெமினி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ப்ராம்ப்ட் போடலாம். ஓகேவா? டெல் மீ அபவுட் ஜெமினி சிஎல்ஐ, அதை பற்றி அதட்டே நம்ம வந்து கேட்குறோம். இங்கே வந்து கான்டெக்ஸ்ட்னால் வந்து நம்ம போடுற ப்ராம்ப்டை தான் வந்து அது கான்டெக்ஸ்ட்டுங்க சொல்லும். ஓகேவா? ஸோ நம்ம போடுற ப்ராம்ப்டை வந்து அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட் பண்ணும். இங்கே பாருங்கள், நம்ம இதை பற்றி கேட்டோம். ஜெமினி சிஎல்ஐ ஜெமினி லார்ஜ் லாங்குவேஜ் பிளாட்ஃபார்ம் ஐம் ரன்னிங் இன் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். டெல் மீ அபவுட் ஜெமினி சிஎல்ஐ ஸ்டார்ட் பை லுக்கிங் இன் தி README ஃபைல்ஸ். ஐ am asking about ஜெமினி சிஎல்ஐ. ஓகேவா? அது வந்து நம்ம கமாண்ட் லைனில் இருக்கிறதுனால அது வந்து கமாண்ட் லைனை பற்றி கேட்குறோம்னு நினச்சிக்கிட்டு. ஸோ ப்ராம்ப்டை நீங்கள் வந்து எவ்வளோ புரிகிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், மை அப்பாலஜி மிஸ்டர் யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் த டூல் யூ ஆர் கரண்ட்லி இன்டராக்டிங் வித் நாட் த எம்டி டைரக்ட்லி. ஜெமினி சிஎல்ஐ இஸ் கமாண்ட் லைன். இங்கே பாருங்கள், இப்போ தான் கரெக்டாக சொல்லுது பாருங்கள். Gemini CLI is a command line interface that allows you to interact with me. பாருங்க, Google's Gemini model. It is designed for software development tasks. Okay, wow. Think of it as a chat interface, but instead of talking, I can also use tools to work with your files and system. For example, I can read and write files. பாருங்க, எழுத முடியும். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டே வந்து க்ரியேட் பண்ணலாம், இருக்கிற ப்ராஜெக்டை வந்து எடிட் பண்ணலாம், ஃபீச்சர்ஸை வந்து பக் பண்ணலாம். நிறையா கூகுள் வந்து கூகுள் கூடயே நம்ம வந்து பேசலாம். ஓகேவா? ஸோ கூகுளுக்கு போய் நம்ம வந்து குவரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டெர்மினலே இருந்துக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த இஷ்யூ இருக்குது கூகுளில் சர்ச் பண்ண சொன்னால் அதை வந்து சர்ச் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் Next.js அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? கிரியேட் மீ அ சிம்பிள் Next.js application with default features. ஓகேவா? டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ்னால் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, அது வந்து நம்ம Next.js அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு தெரியும். டைப் ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணுமா இல்லையான்னு கேட்கும், ESLint வேணுமான்னு கேட்கும், ஆப் ரவுட்டர் யூஸ் பண்ணுமா இல்லையான்னு கேட்கும், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், அது வந்து க்ரியேட் பண்ணோம். இங்கே பாருங்கள், NPS சாரி, நான் இங்கே வந்து பேர் கொடுக்க மாட்டேன்ட்டேன். கேட்கும், அது வந்து பேரை வந்து கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், would you like to install TypeScript? Great, the Next.js project has been created. இங்கே பாருங்கள், ESLint எல்லாமே வந்து கமாண்ட் மூலியமாகவே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. It obeys the commands request. I'll select the default option. So would you like to use TypeScript? I'll assume yes for better type safety, which is a good practice for. Okay. இங்கே பாருங்கள், அது வந்து டர்போ பேக் வேணுமான்றது திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இட் சீம்ஸ் த கமாண்ட் இஸ் ஸ்டில் ஆஸ்கிங் ஃபார் இன்புட்ஸ். ஐ வில் ட்ரை டு. சரி, இது பார்க்கலாம். எஸ்எஸ் கொடுத்துட்டு போகலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் வந்து போட்டுரு அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அது வந்து கமாண்ட் வந்து என்னை வந்து பர்மிஷன் கேட்குது. டிசைடிங் ஆன் டர்போ பேக். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக பழைய வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டான். You can start excellent. The Next.js application has been created successfully. You can now start the development server by running the following command. Okay, this will start the server and you can view your application by opening a browser and navigating to your provider. Okay, நம்ம இப்போ எந்த டைரக்டரியில் இருக்கோம்? ஸோ இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இன்சைட் திஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெளியே வந்துடலாம். கண்ட்ரோல் சி கொடுங்க. இப்போ வந்து எல்எஸ் போட்டிங்கன்னா ஸோ இதுவே வந்து ஒரு ஆப்பாக வந்து இந்த டைரக்டரியிலே வந்து க்ரியேட் பண்ணிட்டு போல. ஸோ அதுகிட்டே வந்து சர்வரை ரன் பண்ண சொல்லி நம்ம கேட்போம். ரன் த டெவலப்மெண்ட்
ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ரன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா பாருங்கள், இங்கே வந்து Next.js அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுகிட்ட வந்து அதான் ரன் பண்ணிட்டு எதுக்கு ரன் ஆகிட்டு தெரில. ஓகேவா? திரும்ப ஜெமினிக்குள்ளே போய் நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து எடிட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? எடிட் த contents of the home page with the features of Gemini CLI with a terminal logo instead of Next.js logo. Next.js logo எடுத்துகிட்டு டெர்மினல் லோகோ மாதிரி போட்டு Gemini CLI ஃபீச்சர்ஸை வந்து அந்த பேஜில் வந்து இன்சர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஐ எம் tuning the algorithms. கூகுள் சர்ச் ஏஜென்ட்டை வந்து அதை வந்து கால் பண்ணுது. எதுக்கு? அந்த டெர்மினல் லோகோக்கு. டெர்மினல் லோகோவில் என்னென்ன லோகோ இருக்குன்னு அப்படின்னு. ஓகேவா? SVG இங்கே பாருங்கள், ஐ யூஸ் a terminal logo from SVG repo. I'll download it and save a terminal in the public directory. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, SVG ஃபோல்டர் எடுத்துகிட்டு பப்ளிக் ஃபோல்டரில் போய் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஐ மீன் அதில் வந்து மூவ் பண்ணியிருக்கு பப்ளிக் ஃபோல்டரில். It seems I can't directly download the SVG from that page. I will copy the SVG content and write this area. நம்ம பண்ணு. Searching for terminal. Okay. Gather the content of the home page. Now I will replace the existing code with the new code featuring the Gemini CLI and the terminal logo. Okay. இப்போ தான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மாடிஃபை எடிட் பண்ண வேணாலும் ஒரு வாட்டி கேட்குது. ஸோ பெர்மிஷன் நம்ம வந்து கொடுத்துட்டோம். I have updated the home page with the features of the Gemini CLI and replaced the Next.js logo with the terminal logo. Okay, run the server. சர்வரை வந்து நம்ம ரன் பண்ண சொல்லுவோம். ஓகே, npm run dev. இங்கே போனீங்கன்னா அது சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ரெண்டர் ஆகலை நம்மளுக்கு. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து கொடுத்துருக்கு. ஓகே, அதோட ஃபீச்சர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். சாஃப்ட்வேர் v1 கிட்டம்னா அதோட ஒழுங்காக கொடுக்கல. ஓகே, ரீட் த டாக்ஸ் கூகுள் ஏ.devனா இது மட்டும்தான் வந்து பின் பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஐ மீன் கூகுள் ஸ்டூடியோக்குள்ளே வந்து போக சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நீங்கள் வந்து திரும்ப இந்த டெர்மினல் கமாண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட்டில் நிறைய ஐகான் லைப்ரரிஸ் இருக்கும்ல. ஸோ லூசிட் ரியாக்ட் அந்த மாதிரி லூசிட் ரியாக்ட், லூசிட் நெக்ஸ்ட் அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிட் பண்ணதுக்கப்புறம் வந்து சம்மரி கொடுக்கும், எவ்வளோ கால்ஸ் பண்ண, ஓகேவா, அந்த மாதிரி எவ்வளோ டோக்கன்ஸு கொடுத்தோம், அவுட்புட் டோக்கன்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் Gemini CLI. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அண்ட் தென் உங்களோட ப்ராஜெக்டை வந்து ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரி AI டூல்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாய், தட்ஸ் இட்.